அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 27:11 சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அப்ப அருமையான ஜெபத்தை தாவீது செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? உமது வழியை எனக்கு போதியும். அப்ப நமக்கு முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அவருடைய வழி, அவருடைய வார்த்தை அவருடைய வழியை போதிக்கிறது. அப்ப அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்க பழகும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அப்ப அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கும் பொழுது அவருடைய வழி நமக்கு தெரிகிறது. அப்ப என்னுடைய வழி அல்ல, நான் தெரிந்து கொண்ட பாதை அல்ல, அவர் வைத்திருக்கிற வழி. அழகா ஜெபிக்கிறார். இன்னைக்கு நமக்கு அது தேவை பாருங்க. ஆண்டவரே, நீர் வைத்த வழி எனக்கு காமிங்க, உமது வழி எனக்கு போதியுங்க. என் சித்தத்தின்படி நான் வாழ வேண்டாம், நான் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் எனக்கு வேண்டாம், நீர் எனக்கு உமது வழியை போதித்தரலும். எவ்வளவு அருமையான ஜெபம். ஏன் அப்படின்னா, என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதைகள் என்னை நடத்தும். அவருடைய வழி எப்படி இருக்கும்னா செவ்வையா இருக்கும். ஆமென். அந்த பாதையிலே தடை கற்கள் இருக்காது, அந்த பாதையிலே கோணல்கள் இருக்காது, அந்த பாதையிலே மேடு பள்ளம் இருக்காது. நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. ஆமென். அப்ப உங்களை பகைக்கிறவர்கள், உங்கள் எதிராளிகள், நீங்கள் எப்பொழுது விழுவீர்கள், எப்பொழுது தடை கற்களால் தடைபட்டு போவீர்கள், எப்பொழுது நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்பதை பார்க்க ஆவலாயிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜெபத்தை இன்று ஏறிடுங்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளை நிமித்தம் என்னை செவ்வையான பாதையில் நடத்தும். இந்த ஜெபத்தை செய்யுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கென தாம் வைத்திருக்கிற பிரத்யேட்ச வழியை உங்களுக்கு காண்பிப்பார். அதனூடாய் உங்களை நடத்துவார். செவ்வையான பாதையிலே நீங்கள் நடப்பீர்கள். நீங்கள் ராஜ கம்பீரமாய் நடந்து செல்வதை உங்கள் சத்துருக்கள் பார்த்து தலை குனிந்து போவார்கள். நீங்களோ கம்பீரமாய் முன்னேறுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.